கிருஷ்ணகிரி திண்டிவனம் சாலையில் 3 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுவதற்கு வாகன ஓட்டிகளும் பகுதிவாசிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஐந்து தேசிய நெடுஞ்சாலைகள் சங்கமிக்கும் நகரம் கிருஷ்ணகிரி. இதனால் நகரின் மையப்பகுதியில் 24 மணி நேரமும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும். இதில் கிருஷ்ணகிரியிலிருந்து புதுச்சேரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை எண் 44 சாலை கடந்த 25 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக காட்சியளித்தது. வாகனங்களின் தேய்மானம், உடல் வலி என ஓட்டுநர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்தனர். இதில் திருவண்ணாமலை, மேல்மலையனூர், மேல்மருவத்தூர் செல்லும் பக்தர்கள் மாற்று வழியில் பயணம் மேற்கொண்டனர். சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று 2011ஆம் ஆண்டு 612 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிருஷ்ணகிரி முதல் திண்டிவனம் வரை இருவழி சாலை அகலப்படுத்தும் பணி தொடங்கியது. 15 ஆண்டுகளாக பல்வேறு தடைகளை கடந்து 1300 கோடி ரூபாய் செலவில் நிறைவடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி முதல் திண்டிவனம் வரை 182 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேம்படுத்தப்பட்ட இருவழிச்சாலையை முறைப்படி வரும் 13ஆம் தேதி திறந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி மோட்டார் ரெண்ட் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லா விலையும் ஏறிடுச்சு. இன்சூரன்ஸு, டயரு, எஃப்சி எல்லா விலையும் ஏறிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வழி முழுசும் டோல்கேட்டு போட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது. இது கவர்மெண்ட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இப்போ இந்த வழி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு 4 டோல்கேட்டு ஓப்பனில் இருக்குது, ஓப்பன் பண்ணுறாங்க. இது தேவையில்லாததுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரோடு இது சின்ன ரோடு தான். இந்த ரோடுக்கு டோல்கேட்டு தேவையில்லாதுங்க. இப்போ நாங்கள் வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு தாண்டி தான் வரோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே நாகம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம், நங்கிலிகொண்டான் ஆகிய இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டி சுங்கச்சாவடி, திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம் சுங்கச்சாவடிகளில் கார், ஜீப், வேன் போன்ற வாகனங்களுக்கு ஒரு முறை செல்ல 60 ரூபாயும், இலகுரக மினி பேருந்து ஒரு முறை செல்ல 100 ரூபாயும், பேருந்துகள், லாரிகள் போன்றவை ஒரு முறை செல்ல 210 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நங்கிலிகொண்டான் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் போன்ற வாகனங்கள் ஒரு முறை கடந்து செல்ல 55 ரூபாயும், இலகுரக மினி பேருந்து போன்ற வாகனங்களுக்கு 90 ரூபாயும், பேருந்து, லாரி உட்பட கனரக வாகனங்களுக்கு 195 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. புதிய சுங்கச்சாவடிகள் பயன்பாட்டிற்கு வருவதால் அப்பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள், விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். இப்போ 3 டோல்கேட்டு கிருஷ்ணகிரியிலிருந்து திண்டிவனம் வரைக்கும் 3 டோல்கேட் வச்சுருக்காங்க. இந்த டோல்கேட்டு எதுக்கு? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்போ 11 டோல்கேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருந்தார். எடுக்கணும்னு இன்ன வரைக்கும் எடுக்க கிடையாது. இப்போ இந்த டோல்கேட்டில் இந்த 3 டோல்கேட்டு போட்டு இந்த மேக்ஸ் கேப் வண்டிக்கு 165 ரூபா போடுறாங்க. இது ஹைவேயில் 4 ஹைவே வெளியே எங்களுக்கு 120 ரூபா தான் டோல்கேட்டு. இது இப்போ 4 ஹைவே பண்ணியிருந்தா பரவாயில்ல, 4 ஹைவே கிடையாது. இது நார்மல் ரெகுலராக மரத்துங்களை எடுத்துகிட்டு அகலப்படுத்தி வச்சுருக்குறாங்க. ரெகுலர் என்ன 2 ரோடோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 2 ரோடில் நீங்கள் என்ன எங்களுக்கு என்ன சேஃப் இருக்குது? சேஃப் கிடையாது. மோட்டார் கார் டிரைவருக்கும் யாருக்குமே சேஃப், ஓனருக்கும் ஒரு பொருள் போடியதுன்னா உடச்சி தான் பட்டி இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ மத்தூர் சுற்றி ஒரு 10 கிராமம் இருக்குது. எல்லாம் விவசாயிங்க தான். இப்போ டோல்கேட் நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு சலுகை வேணும். நாங்கள் மார்க்கெட் கிருஷ்ணகிரி எடுத்துகிட்டு போனோம், போச்சமில்லி, ஊத்தங்கரை, இது 3 பக்கம் எடுத்துகிட்டு போகிறது. நாங்கள் இந்த விவசாயி போதிய அளவு எங்களுக்கு வருமானம் இந்த தக்காளி 5 ரூபா 10 ரூபா விற்கிது. டோல்கேட்டெல்லாம் நாங்கள் செலவு பண்ணிட்டு அப்புறம் போகிறது எங்களுக்கு நஷ்டம்தான். மத்திய மாநில அரசுகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கும் சுங்கச்சாவடிகளால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அமைக்க வேண்டும். மேற்கண்ட சுங்கச்சாவடியில் வசூலிக்கப்பட உள்ள கட்டணத்தை குறைக்க வேண்டும். உள்ளூர் மக்களுக்கு சலுகை வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நகரங்கள், கிராமங்கள் வளர்ச்சிக்கு சாலை வசதி என்பது மிக மிக அவசியம். சாலை வசதியை மேம்படுத்த சுங்க சாவடிகளும் தேவை. அதே சமயம் மக்கள் பாதிக்காத வகையில் சுங்க சாவடிகளும் சாலை வசதிகளும் அமைய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக நாகம்பட்டி சுங்கச்சாவடியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் பழனிவேல்.